ஹாய் வியூவர்ஸ், மூவி ஸ்டாக்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரஜினி மற்றும் விஜயகாந்த் நடிச்ச சேம் டேட்ல ரிலீஸ் ஆன அவங்களோட மூவி லிஸ்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல யாரோடது அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனையும் நம்ம பார்க்க போறோம். இதுல இவர் ரெண்டு பேரோட படம் ஃபர்ஸ்ட் வந்தது 1985ல தமிழ் புத்தாண்டப்போ ரஜினிகாந்தனுடைய நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் வெற்றி பெறுது. இதுல வில்லன் யாருன்னா சத்யராஜ் நடிச்சிருக்கிறாங்க. அதே டயத்துல கேப்டனுடையது ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் அவர்கள் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. நான் சிகப்பு மனிதனோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. இந்த ரெண்டு படத்துலையுமே வில்லனாக சத்யராஜ் தான் அப்போதைக்கு நடிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது முறையாக 1986ல தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆனது ரஜினிகாந்தனுடைய மாவீரன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல ஹீரோயினியாக அம்பிகா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு தர்ம தேவதை, இன்னொன்னு தழுவாத கைகள். தர்ம தேவதையில ராதிகா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. தழுவாத கைகள் அப்போதைக்கு ஃபிளாப் ஆயிருக்கு. மூணாவது முறையாக 1987ல மார்ச் மாசம் ரஜினிகாந்தோடைய வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஹீரோயினியாக அமலா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் தியேட்டர்ல 175 நாட்களுக்கு மேல ஓடி பிளாக் பஸ்டர் மூவியா ஆயிருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துல ஹீரோயினியாக அம்பிகா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வேலைக்காரனோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. நாலாவது முறையாக 1987ல தீபாவளி அப்போ ரஜினிகாந்தனுடைய மனிதன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 175 நாட்களுக்கு மேலாக ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு உழவன் மகன், இன்னொன்னு சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த ரெண்டு மூவியுமே நல்ல ஹிட் கொடுத்திருந்தாலுமே மனிதனோட கம்பேர் பண்ணும்பொழுது அதிக நாள் ஓடுன லிஸ்ட்ல மனிதன் தான் நிக்குது. ஓகே, அஞ்சாவது முறையாக 1988ல செப்டம்பர் மாசம் ரஜினிகாந்தனுடைய தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு செந்தூர பூவே அப்படிங்கிற ஒரு மூவியும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த செந்தூர பூவே 200 நாட்களுக்கு மேலாக ஓடி என்னன்னா இந்த ரெண்டு கம்பேரிசன்ல செந்தூர பூவே ஹிட் ஆகுது. சிக்ஸ்த் ஒன் 1988ல தமிழ் புத்தாண்டப்போ ரஜினிகாந்தனுடைய குரு சிஷ்யன் அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஆக்ட்ரஸா யாருன்னா பிரபு, கௌதமி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் தியேட்டர்ல 175 நாளுக்கு மேலாக ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிறது. ஹீரோயினி ராதா நடிச்சிருக்கிறாங்க. இது குரு சிஷ்யனோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கு. அடுத்தது ஏழாவது முறையாக 1988ல தீபாவளி அப்போ ரஜினிகாந்தனுடைய கொடி பறக்குது அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. பாரதி ராஜாவுடைய டைரக்ஷன்ல இது உண்டாயிருக்கு. பாரதி ராஜாவுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால அதிக அளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த ரெண்டு படமும் என்ன ஒரு நல்ல படமா இருந்தாலுமே அந்த டயத்துல ரெண்டுமே எதிர்பார்த்த அளவு இல்ல. எட்டாவது முறையாக 1989ல தீபாவளிக்கு ரஜினிகாந்தனுடைய மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி ஹிட் கொடுத்திருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு தர்மம் வெல்லும், இன்னொன்னு ராஜநடை அப்படிங்கிறது. இது ரெண்டுமே ஓரளவு வெற்றி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1919ல ரஜினிகாந்துக்கு பணக்காரன் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இது 170 டேஸ் அதிகமாவே ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு புலன் விசாரணை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு. நாட்களை வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது பணக்காரன் தான் அதிக நாள் ஓடி வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1991ல தீபாவளி அப்போ ரஜினிகாந்துக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு மூவி மணிரத்னம் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 150 நாட்களுக்கு மேலாகவே ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே கட்டத்துல தான் விஜயகாந்துக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு நல்ல படமா இருந்திருக்கு. தளபதியை கம்பேர் பண்ணும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 1992ல பொங்கல் அப்போ ரஜினிகாந்துக்கு மன்னன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல 175 நாளுக்கு மேலாவே ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தியேட்டர்ல 200 நாட்களுக்கு மேலாகவே ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பேரிசன்ல விஜயகாந்த் வின் பண்றாரு. 1992ல தீபாவளி அப்போ பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படம் ரஜினிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு காவிய தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு படமுமே நல்ல படமா இருந்தாலுமே மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் அந்த அளவு வெற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 1993ல பிப்ரவரி 18ல ரஜினிகாந்துக்கு எஜமான் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ்
ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 175 நாட்களுக்கு மேலாகவே ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ஏழை ஜாதி அப்படிங்கிற ஒரு படம் உண்டாயிருக்கு. இந்த எஜமானோட கம்பேர் பண்ணும்போது ஏழை ஜாதி அந்த டயத்துல ஃபிளாப் ஆனிச்சு அப்படின்னே சொல்றாங்க. 1993ல ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ரஜினிக்கு உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து 175 நாட்களுக்கு மேலாகவே ஓடி இருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரிலீஸ் ஆன படம் தான் சர்க்கரை தேவன் அப்படிங்கிற ஒரு படம். உழைப்பாளியை கம்பேர் பண்ணும்போது சர்க்கரை தேவன் ஃபிளாப் ஆயிருக்கு. உழைப்பாளி 175 நாட்களுக்கு மேலாகவே தியேட்டர்ல ஓடி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 1994ல தமிழ் புத்தாண்டு அப்போ ரஜினிகாந்துக்கு ரிலீஸ் ஆன படம் தான் வீரா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் தியேட்டர்ல 150 நாட்களுக்கு மேலாகவே ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே டயத்துல விஜயகாந்துக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஹானஸ்ட் ராஜ் அப்படிங்கிற ஒரு படம். ரெண்டு படமே நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படமா இருந்தாலுமே வீரா தான் 150 நாட்களுக்கு மேல ஓடி அதிக டேஸ் ஓடி இதுதான் இந்த இடத்துல வின் பண்ணுது. அப்புறம் 1995ல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ரஜினிகாந்துக்கு பாட்ஷா அப்படிங்கிற ஒரு படம். இவருடைய ஹிஸ்டரியிலேயே ஸ்பேஸ் சொல்லக்கூடிய ஒரு படம்னா இந்த பாட்ஷா அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லி ஆகணும். 365 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலவே இந்த படம் ஓடி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாவே இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தான் விஜயகாந்துக்கு ரிலீஸ் ஆன படம் கருப்பு நிலா அப்படிங்கிறது. பாட்ஷாவை கம்பேர் பண்ணும்பொழுது கருப்பு நிலா வந்து ஃபிளாப் ஆயிருக்கு. மற்றபடி அதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு படமா தான் இருந்திருக்கு அந்த டயத்துலன்னு சொல்றாங்க. அடுத்தது 1999 இதுதான் லாஸ்டா தமிழ் புத்தாண்டுக்கு 2 பேருடைய படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனது. ரஜினிகாந்துக்கு வந்துட்டு படையப்பா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் அதிகப்படியான வெற்றியை கொடுத்து பிளாக் பஸ்டர் மூவியா இருந்திருக்கு. அதே டயத்துல விஜயகாந்துக்கு பெரிய அண்ணா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே சூப்பர் ஹிட் படமா இருந்தாலுமே பெரிய அண்ணா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, படையப்பாவோட இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வேற யாரோடைய காம்போ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பின் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.